மாதிரி ஷூ வடிவிலான செருப்பு அல்லது இந்த மாதிரி ஷூவை நம்ம கால்ல மாட்டும் போது நம்ம உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஆபத்து இருக்கு. இதுல இப்ப தண்ணி ஊத்துற என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப இத பாக்கும்போது எதுவுமே உள்ள இல்லாத மாதிரி தான் தெரியுது. இன்னும் நல்லாவே பாருங்க, உள்ள எதுவுமே இல்ல. இப்ப இதுல தண்ணி ஊத்துற என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப தண்ணி ஊத்துனதும் மூச்சு முட்டி பூரா வெளியே வர்றத நல்லாவே பார்க்க முடியுது. இது போன்ற பூரா, பாம்பு போன்ற விஷ உயிரிகள் பொதுவாக மறைவான இடத்துல தான் இருக்கும். இப்போ இந்த பூரானை பார்க்கும் போதே தெரியும் மறைவான இடத்தை தான் தேடிட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்துற ஷூவும் இது போன்ற விஷ உயிரிகள் தங்குவதற்கு மறைவான இடமா இருக்கிறதுனால பாம்பு கூட நம்ம பயன்படுத்துற ஷூல தங்கி இருக்கிறத உங்கள சிலர் பார்த்திருக்கலாம். நம்ம பயன்படுத்துற எந்த மாடல் ஷூவா இருந்தாலும் இந்த மாதிரி மேல் பகுதியில இருந்து பார்க்கும்போது எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த பகுதியில மறைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஷூ வடிவிலான செருப்பு வாங்கி கொடுப்போம். இந்த செருப்போட உள்பகுதியில ஏதாவது இருந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு தெரியாது. அதனால இந்த செருப்பெல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிட்டு மாட்டுங்க. ஏன்னா பெரிய விஷப்பாம்பை விட சின்ன விஷப்பாம்புக்கு விஷத்தன்மை அதிகமா இருக்கும். உங்க பகுதியில பாம்பு போன்ற விஷ உயிர்கள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடி வைக்கிற செருப்பு ஸ்டாண்ட் வைக்கிறது நல்லது. அடுத்ததா ஸ்கூட்டில இருக்கக்கூடிய இந்த மாதிரி அறைகள்ல பாம்பு ரொம்ப ஈஸியாவே உள்ள சுருண்டு இருக்கும். இந்த மாதிரி பாம்பு பைக்ல இருந்த அனுபவம் உங்கள சிலருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால உங்க பகுதியில பாம்பு நடமாட்டம் இருந்துச்சுன்னா பைக் எடுக்கும் போது நல்லா செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு அண்ணனுக்கே பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. அதனால பைக் எடுக்கும் போது நல்லா செக் பண்ணிட்டு எடுங்க. அதே மாதிரி எம்டி சிலிண்டரை மாத்துறதுக்காக இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சிருப்போம். அந்த சிலிண்டரோட அடிப்பகுதியில உள்ள ஓட்ட வழியா ஏதாவது விஷ உயிரி உள்ள போய் இருக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த சிலிண்டரை தயாரிக்கும் போதே இதோட அடிப்பகுதியில ஓட்டையே இல்லாம தயாரிச்சிருக்கலாமேன்னு. அப்படி ஓட்டையே இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே எப்படின்னா சிலிண்டரோட அடிப்பகுதியில பெயிண்ட் போயிருக்கும் போது சிலிண்டர் வைக்கக்கூடிய பகுதியில தரையை தொடச்சாலோ அல்லது வேற ஏதாவது காரணத்தினால தரை ஈரமா இருக்கும் போது இந்த சிலிண்டரோட அடிப்பகுதியில் உள்ள ஓட்டம் முழுவதும் அடைச்சிருந்தா சரியான காற்றோட்டம் இல்லாம சிலிண்டரோட அடிப்பகுதியில அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் பெயிண்ட் போன பகுதியில படும்போது ஈஸியா துருப்பிடிச்சிரும். அதனாலதான் காற்று உள்ள போய் ஈரப்பதத்தை குறைக்க இந்த அடிப்பகுதியில சுத்திலும் ஓட்ட ஓட்டையா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஈர துணியை வச்சு தரையை தொடச்சி ஒரு ஓட்டையே இல்லாத பாத்திரத்தை அந்த ஈரத்துக்கு மேல வைக்கிறேன். இப்ப இந்த தரையை நல்லா காய விட்டுறலாம். இப்போ தரை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுக்க நீங்களே பாருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்ததும் உள்ள ஈரம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அந்த பாத்திரத்துல ஓட்டையே இல்லாத காரணத்தினால வெளியே உள்ள காற்று அதிக அளவுல உள்ள போக முடியல. அதனாலதான் பாத்திரம் வச்ச பகுதியில உள்ள நீர் எளிதில ஆவியாகாம ஈரப்பதமா இருக்கு. இதனாலதான் சிலிண்டரோட அடிப்பகுதியில சீக்கிரம் துருப்பிடிக்காம இருக்க இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கு.